Mr. Sandeep Kumar, our title sponsor, Mallika Furniture. Mr. Vijay Kumar, venue sponsor, Vijay Mahal. Mr. Jairaj Sridhar, founder, GJ Groups. ஒரு 2 வாய்ஸ் மட்டும் பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பர்ஃபார்மன்ஸ் ரெடி பண்ணிடுங்க. அடுத்து என்னோட ஹைலைட்டான வாய்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க. கோட்டா சீனிவாஸ் ராவ் நீங்கள் விஜய் டிவியில் பண்ணுவீங்களே, அது ரொம்ப நிறைய வீடியோஸ் உங்களது நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. உங்களுக்காக நான் வில்லன் நடிகர் கோட்டா சீனிவாஸ் ராவ் அவரை மாதிரி இப்போ நான் பேசி காட்டுறேன். என்னடா இவ்வளோ பெரிய உருவமாடா, நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு சாமி, அப்புறம் திருப்பாச்சி, நிறைய திரைப்படங்களுக்கு. அவருக்கு நிறைய திரைப்படத்துக்கு நான் டப்பிங் பண்ணியிருக்கிறேன் சில படங்கள்லாம். ஸோ உங்களுக்காக அவரோட வாய்ஸ் இப்போ நான் பேசி காட்டுறேன். எனக்கு வருஷ கணக்கில் வாழணும்னு ஆசை இல்லை. 20 வருஷம் 6000 சொச்சனா என் கூட இருந்து எனக்கு ஆக்கி போட்டு என் துணியை துவைச்சி போட்டு இருந்த பிடாரி மக என்ன பார்த்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாதான் ஆம்பளை நிட்டாடா. ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டா போதும்டா. மறுநாள் அவளை கொண்டு வந்து கொண்டு போட்டுடுவேன் சனிய சகட. ஏன் எல்லாம் நல்லா ஆயிட்டீங்க? பசி எடுத்துக்கிச்சீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டவங்களாம் தெம்பா இருக்கிறீங்க, சாப்பிடாதவங்களாம் வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்களா? ஓகே. இன்னும் ஒரே ஒரு வாய்ஸ் மட்டும் நான் பேசி காட்டுறேன். நிறைய பேர் மேடையில் வந்து வடிவேல் சார் வாய்ஸ் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு வித்தியாசமான அவர் நிறைய கெட்டப் போட்டு நடிச்சிருக்காரு. உங்களுக்காக லேடி வடிவேல் கெட்டப்பில் பாட்டாளி திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த லேடி வடிவேல் கெட்டப்பில் பேசியிருப்பார். உங்களுக்காக பழம்பெரும் நடிகை காந்திமதி அவர்களும் லேடி வடிவேல் அவர்களும் பேசியிருந்தா எப்படி இருக்கும் பார்ப்போம். கல்லு மறுக்கிற என் புருஷனை அந்த கரிச்சட்டி காய்ச்சல கரெக்ட் பண்ணிட்டாலே. என் மூளை விட்டு முனியம்மா, எதிர் விட்டு ஏகவல்லி, எல்லாரும் ஓடி வாங்கடி. அடியே என் புருஷனை கரெக்ட் பண்ணி சொத்தால எடுத்து போல பார்த்த நாக்கில் வச்சு தச்சு விடுவேன். தேங்க்யூ. அடுத்து வந்து அன்னபாரதி வந்து இப்ப நமக்காக மேடை ஏறி மிமிக்ரி பண்ண போறாங்க. வரீங்களா? ஓகே, ஒரு சின்ன ரெஸ்ட் அதுக்கு முன்னாடி. தேங்க்யூ அண்ணா. அதாவது இந்த மேடையில் நம்ம நியூ இயர் பிராஷ்ல அண்ணா வந்து பாடிட்டாரு, மிமிக்ரி பண்ணிட்டாரு, காமெடி பண்ணிட்டாரு, டான்ஸ் ஆடிட்டாரு. பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாமே ஆல் இன் ஆல் அழகுராஜாவா வந்து மாறிட்டீங்க. பழனி அண்ணாக்காக ஒரு பலத்த கைத்தறல் ஒன்ஸ் அகேன் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.